நான் அடுத்தது கல்விக்கு வந்துடுறேன். ஏன்னா இது பிரதான பிரச்சனை. கல்விதான் அடிப்படை. இங்கிருந்து வேலைவாய்ப்பிலிருந்து பொருளாதாரம் அப்படிங்கிற பட்சத்தில் கல்வி, தரமான கல்வியின் மூலமாகவே தரமான வேலைவாய்ப்பை பெற முடியும்னு சொன்னால், தரமான கல்வி அனைவருக்கும் சாத்தியமான சூழலில் தான் இன்றைய இந்திய தேசம் இருக்கிறதா? பொருளாதார வலிமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான கல்வியும், அது தரமான கல்வி என்று கற்பிதம் செய்து கொள்ளப்படுகிறது. அது தரமான கல்வியாங்கிறது அது ஒரு பெரிய விவாதம், அதுக்குள்ளே நான் போகிறோம். அதுவும் அடிப்படை சாதாரண மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கல்விங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவும் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் இடைநிற்றல் அப்படிங்கிறது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கிராமங்களில். இந்த கல்வி முறை எந்த அளவிற்கு நமக்கு பலவீனமாக இருக்கிறது நினைக்கிறீங்க, அல்லது இது பலமாகத்தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த கல்வி முறையில் மாற்றங்கள் இப்போ சமீப காலமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இவங்க சொல்லும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுதே இந்த நோட் எப்படி போச்சுன்னா, நம்மளுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது ரியாலிட்டியில், இன் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம பார்க்கும்பொழுது அண்டர் எம்ப்ளாயபிலிட்டி தான் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா கல்வியின் தரம் குறைந்ததால் நிறைய படித்த இளைஞர்கள் இருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. ஏன்னா அவங்களுக்கான அந்த ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் இல்லாததால் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வேலை அதற்கு தகுதியானவர்களாக மாணவர்கள் இருக்கிறார்களான்னு பார்த்தா இல்லை. அதற்கு தகுதியானவர்களாக மாணவர்கள் வெளியில் வராதது கல்வி முறையில் இருக்கக்கூடிய தவறா? இதுல தவறு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்வி முறையில தான் கண்டிப்பா தவறு இருக்கு. ஏன்னா நம்ம கல்வி முறை நம்ம அனைவருக்கும் ஒரு பொது கல்வின்னு ஒண்ணு வைக்கணும். அந்த பொது கல்வியே நமக்கு பிரைவேட் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல் கான்செப்ட் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது எல்லா நாட்டிலையுமே பிரைவேட் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல் கான்செப்ட் இருக்கு. ஆனால் அங்க பாத்தீங்கன்னா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க், எல்லா வளர்ந்த நாடுகளை பார்த்தாலும் அங்க நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ அதன் மூலமா தான் அதே கல்வி திட்டம் தான் கொடுப்பாங்க. ஸோ அஃபோர்டபிலிட்டி இருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூல் போவாங்க, பேஸ்ட் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஸ்டூடெண்ட் ரேஷியோ. இதற்காக தான் அவங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் போவாங்களே தவிர, பிரைவேட் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் கிடைக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் கிடைக்காதுன்ற கான்செப்ட் கிடையாது. நம்ம நாட்டில் தவறுதல அது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரைவேட் ஸ்கூலுக்கு போனால் ஒரு நல்ல கல்வி கிடைக்கும், அரசு பள்ளிக்கு போனால் தவறான கல்வி கிடைக்கும், அதாவது அந்த தகுதியான கல்வி கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு மாயை, ஒரு தோற்றம் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ ஒரு சமச்சீரை கொண்டு வந்த போது கூட, சமச்சீர் எந்த நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது, அதற்கான அதன் அப்ரோச் எப்படி இருக்க வேண்டும். அஃப்கோர்ஸ் அந்த பாடத்திட்டத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தது, என்ன தவறுகள் இருந்தது, அது இரண்டாம் பட்சம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கல்வி தான் நமக்கு தேவை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி ஒரே விதமான கல்வி தான் தேவை. அது பொது பள்ளிக்கூடமானாலும் சரி, தனியார் பள்ளிக்கூடமானாலும் சரி, எந்த குழந்தைகளும், ஏன்னா ஆர்டிஐ வந்த பொழுது எல்லாருமே வரவேற்றோம். ஏன்னா எந்த குழந்தைங்களும் விட்டுப்படாது. இடைநிற்றல் முற்றிலுமா தகர்க்கப்பட போது 13 13 வரைக்கும் கண்டிப்பான கட்டாய கல்வி உண்டு. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா பெரிய மாற்றம் எதுவுமே வரவில்லை. இடைநிற்றல் தொடர்கிறது. ஆனால் நீங்க சொன்ன அரசு பள்ளி, தனியார் பள்ளிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் தமிழகத்தை பொறுத்தவரை சமச்சீர் கல்வி வந்த பிறகு பயிற்று மொழி மட்டுமே வித்தியாசம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பயிற்று மொழி ஆங்கிலம்ங்கிறதுனாலே அது சிறந்த கல்வி அப்படிங்கிற மனநிலை ரெண்டு பக்கம் இருக்குது. அது பள்ளிகள் தரப்பிலும் இருக்கிறது, வேலைவாய்ப்பு தரப்பிலும் இருக்கிறது. இந்த பக்கம் பெற்றோர்கள் சமூக தரப்பில் அது போன்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் ஒரு விவாத பொருள் தான். இந்த மூன்றினுடைய பார்வை, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், இந்த பார்வையில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல், இந்த மூன்றுக்கு பிறகு இந்தியா எப்படி பயணித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மூணுமே வந்தப்போ சில மாநிலங்கள் அதை பிடித்து கொண்டன. பிடித்து வளர்ச்சியின் பாதையில் அவர்கள் நின்றார்கள். அப்படி நின்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. ஏனென்றால் அதற்கு பிறகுதான் இங்கே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், நவீன தொழில்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்தது. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு இந்தியாவில் ஏற்ற சூழல் எங்கே இருக்கிறது என்று பார்த்த பொழுது அவர்களுடைய முதல் 2-3 வாய்ப்புகளில் சென்னை அல்லது தமிழ்நாடும் ஒரு இடமாக இருந்தது. ஆனால் இந்த உலகமயமாதல், தனியார் மயமாதல், இதில் உள்ள மையமான விஷயம் தாராளமயமாதல். இதில் மையமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நுகர்வு கலாச்சாரம். அந்த நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம மண் வழியாக பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கிற அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வியலுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மண். ஏன்னா நம்ம இன்னமும் சீர் கொடுக்கிற போது வீட்டில் இருக்கிற பொருட்களை பெண்கள் திருமணமாகி போகிற பொழுது இன்னமும் போய் பார்த்தீங்கன்னா, இந்த சிவலப்பேரி சொடலைக்கு பொங்கல் வைக்கிற இந்த பானையில் ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்தை நம்ம அது என்னுடைய பாட்டி, அது எத்தனையோ தலைமுறைக்கு அந்த ஒரு பொருள். அப்போ பொருள் உற்பத்தி என்பதே வழி வருகிற தலைமுறைக்கான பொருள் உற்பத்தியாகத்தான் இந்த மண்ணில் பார்க்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கும் ஒரு அகழ்வாராய்ச்சி செய்து இது கிடைத்தது, இந்த ஒரு சிறிய தகட்டை வைத்துக்கொண்டு, ஒரு சிறிய மண்பாண்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு 2500 வருட கலாச்சாரம் இருக்கிறது என்று நாம் கேட்பதற்கு காரணமே பொருள் உற்பத்தி என்பது இந்த மண்ணில் வழியாக
பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியது. இந்த பொருள் உற்பத்தியில் யூஸ் அண்ட் த்ரோ என்பதை கொண்டு வந்தவர்கள் கல்வியிலும் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள். இப்போ முதன்முறையா இந்தியாவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐஏஎம்ஸ் வந்து ஒரு கல்வி திட்டத்தை சொல்றாங்க. எப்படின்னா நீங்க வந்து 4 வாரத்துக்கு படிக்கலாம், அவங்க உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு தனியார் நிறுவனங்கள் உங்களுடைய சம்பளத்திலும் உங்களுடைய பதவி உயர்விலும் அதை முக்கியமாக கருதுவார்கள். 2 மாசத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் நமக்கு கல்வி என்பது ஒரு வாழ்வியல் கல்வி. இப்போ இந்த சமச்சீர் கல்வியில் ஒரு முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு திராவிட பாடத்திட்டத்தை உருவாக்கியது. 1960களில் ஒரு திராவிட பாடத்திட்டத்தை உருவாக்கியது. எப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே ஒரு இறை வணக்கம் இருக்கும், அது பொதுவான ஒரு இறை வணக்கமாக இருக்கும். அடுத்து ஒரு திருக்குறள் இருக்கும். அதற்கு பிறகு சிவக சிந்தாமணியில், சீரா புராணத்திலிருந்து, இயேசு காவியத்திலிருந்தெல்லாம் இருக்கும். இந்த திராவிட பாடத்திட்டம் தான் தமிழர்களை நவீன பொருளாதாரம் வந்த பொழுது, நவீன உலகமயத்தினுடைய கதவுகள் திறந்த பொழுது எப்படி தமிழர்கள் இவ்வளவு பெரிய பணம் பண்ணினார்கள், எப்படி உலகெங்கும் சென்றார்கள் என்றால் இந்த திராவிட பாடத்திட்டம் அவர்களுக்கு ஒரு வலுவை சேர்த்தது. அந்த பாடத்திட்டம் இன்றைக்கு ஒரு பாதிப்புக்கு அல்லது அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு இது வருகிறது. இரண்டாவது, பொருள் உற்பத்தியில் இந்த யூஸ் அண்ட் த்ரோ என்கிற இது இந்த யூஸ் அண்ட் த்ரோ என்கிற இந்த நுகர்வு கலாச்சாரம். நான் பொருட்களை தொடர்ந்து வாங்குகிற கலாச்சாரத்தை சொல்லவில்லை, பொருட்களை சேர்க்கிற. ஏனால் முன்பு இருந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே ஆர்டிஃபேக்ட்ஸ் மிகப்பெரிய அளவில் கலெக்ட் பண்ணுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் சிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மொபைல் போன், அந்த மொபைல் போனை நீங்கள் ஒரு 1.5 வருட காலத்திற்குள் நீங்கள் தூக்கி எறிய வேண்டியது இருக்கிறது. இந்த சிக்கல் இருக்கிறது இல்லையா? இது கலாச்சாரத்தினுடைய அடிப்படைகளை பாதிப்பதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை பாதிக்கிறது. இதில் அரசு கவனம் செலுத்த மறுக்கிற இடம் என்னவென்றால், 2 நகரங்களை இணைப்பது பற்றி நாம் அரசு தீவிரமாக கவலைப்படுகிறது. 2 பெருநகரங்களை, 4 முக்கியமான நகரங்களை, ஆனால் 2 கிராமங்களை இணைப்பதை பற்றி, கிராமங்களை அருகில் இருக்கக்கூடிய நகரங்களோடு இணைப்பதை பற்றி, இன்னும் நான் ஒரு தகவலை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன். கிராமங்களுக்குள் அரசினுடைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அதை கொண்டு போவதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் அந்த கிராம பொருளாதாரத்தை, ஏனென்றால் வில்லேஜ் ரிபப்ளிக் என்று சொல்லப்பட்ட அடுத்த சுற்றில் மேலும் கூட விரிவாக வாதிக்கிறேன். நீங்கள் அவர் வெங்கடேஷ் சாத்ரியா சொன்ன ஒரு விஷயத்தான் நீங்களும் கொஞ்சம் சுட்டி காட்டியிருக்கிறீங்க. கிராம பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறது. இன்றைக்கு நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி, HSBC ஆய்வறிக்கை என்பது இருக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் பொருளாதார வளர்ச்சியும் நகர்ப்புற மக்களுக்கு மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, கிராமங்கள் பின்தங்கி இருக்கின்றன அப்படிங்கிறது. கிராமப்புற பொருளாதாரத்தையும் கிராமப்புற கல்வியையும் வலுப்படுத்தாமல், கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த வேலைவாய்ப்புகளை வலுப்படுத்தாமல் இந்தியா நிச்சயமாக வல்லரசாவது அல்லது நல்லரசாவது என்பது கடினம் தான் அப்படிங்கிற பார்வையை தான் 4 பேருமே வச்சிருக்கிறீங்க. இன்னும் கூட ஆழமாக தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பொருள் ஒரு இடத்தில் தேங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கருப்பு பணம் உள்ளிட்ட சிக்கல்கள் குறித்தும், வேலைவாய்ப்பில் நாம் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கின்றோம், இந்த மண் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, பாரம்பரியம் சார்ந்த தொழில்கள் எந்த அளவிற்கு நலிந்து போயிருக்கின்றன, அதற்கு காரணம் என்ன, தீர்வு என்ன, இவற்றோடு சேர்ந்தே நகரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.